ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சுதா பூபாலன்ஸ் ஸ்டோரி கெட் ரெடி ஸ்டார்ட். இந்த சேனல் எதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் குட்டி சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னோடய பேர் சுதா பூபாலன். என்னோடய பூர்வீகம் தமிழ்நாட்டில் இருக்கிற நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். அங்கே மணினூர் கிராமம் அப்படிங்கிறது தான் என்னோடய சொந்த ஊர். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. எங்கள் அப்பா பேர் நடேசன். நான் பள்ளி படிப்பெல்லாம் முடித்தது அங்கே தான். அரசு மேல்நிலை பள்ளியில் நான் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு இந்த திருச்செங்கோடு, ஈரோடு பெல்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், பிள்ளைங்கள படித்து முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு தான் பண்ணுவாங்க. அதே தான் எனக்கும் நடந்தது. இது நடந்து ஒரு 20-22 வருஷம் இருக்கும். ஆனால் நான் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் இமீடியட்டாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. அது நான் மாப்பிள்ளை வீட்டில் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் ஆனால் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு தான். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். கடந்த 22 வருஷமாக நான் ஐடியில் வேலை பார்த்துட்ருக்குறேன். எனக்கு 2 குழந்தைங்க. பெரிய குழந்தை ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகுது. 2வது குழந்தை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்னோட கணவரும் ஐடியில் தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். கடவுள் என்னென்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நிறைவானவும் சந்தோஷமானவும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறேன். இதுதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா, நான் என்னோட ஜாபு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மென்டரிங் கொடுக்கறது உண்டு, நிறைய பேருக்கு கரியர் கைடன்ஸும் கொடுக்கறது உண்டு. இப்போது ஒரு லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அந்த கோச்சிங் எதை பற்றி அப்படின்னா, டெக்னிக்கல் கைடன்ஸ்க்காகவும் உங்களுக்கு லைஃப் கோச்சிங்காகவும். டெக்னிக்கல் கைடன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரவங்களுக்கு என்னென்ன மாதிரி அவங்க படிக்கணும், எப்படி வேலைக்கு ரெடி ஆகணுங்கிறது ஒரு விதமான கைடன்ஸு. நீங்கள் இப்போ ஐடியில் இருக்கிறீங்கன்னா முடிச்சுட்டு வர ஃப்ரெஷர் என்னென்ன நாலேஜை வளர்த்துக்கணும், அதை வளர்த்துக்கிட்டா அவங்க துறையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறது டெக்னிக்கல் கோச்சிங். லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ லைஃப்பில் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ப்ராப்ளம் அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய கண்டென்ட் நம்ம கையில் வந்துருச்சு. சோஷியல் மீடியாவில் எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டேட்டா இருக்குது. இது நமக்கு லைஃப்பில் நமக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வருதுங்க. அதுதான் நிதர்சனம். லைஃப் கோச்சிங்கிறது இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் 2 குழந்தைங்களோட அம்மா, வேலைக்கும் போகிறேன். எனக்கு அதனால் இப்போ ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணால் ஒருவங்க என்னால் வேலையும் என்னோடய ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ண முடியல. அது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் மேனேஜ் பண்ண முடியல, அவங்க படிப்பை கவனிக்க முடியல. நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறது? என் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நான் அடுத்த லெவலுக்கு அதை சால்வ் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப் எடுத்துகிட்டு போகிறது? இந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் சொல்கிறது லைஃப் கோச்சிங். ஸோ அது கோச்சிங் ப்ரோக்ராம் போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு இருக்கிற இன்பில்ட் கேரக்டரை அவங்க அசஸ் பண்ணிட்டு சொன்ன விஷயம், உங்களால் நீங்கள் ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் பண்ணுற கைடன்ஸ் மென்டரிங்கை பெரிய லெவலில் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு சொன்ன காரணத்தினால தான் நான் இதை ஆரம்பித்தேன். இப்போ நம்ம எந்த டாபிக் வேணாலும் பேசலாம். நீங்கள் காலேஜ் போகிற குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நான் ஊரில் இது தாங்க பண்ணுறேன் ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் இதை பண்ணணும்னு ஆசை, என்ன பண்ணலாங்க, அந்த மாதிரி ஒரு ஆலோசனையாக கூட இருக்கலாம். இல்லை எனக்கு லைஃபே ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, நான் எதுலேருந்து இப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற பிரச்சனையாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சால் நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு இருக்கிற சர்க்கிளில் உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் ஹெல்ப் கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு என்னால் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் நான் போட முடியும். நீங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லி போடுங்க, நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசலாம். அது வரைக்கும் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேங்க. நன்றி, வணக்கம்.